நீர்நிலைகள், அரிய வகை மரங்கள், மூலிகைகள் உள்ளிட்ட இயற்கை சூழலையும் பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். வளமான வனத்தில் வானுயர்ந்த மரங்களும் உண்டு, அரிய வகை பொக்கிஷம் போன்ற மரங்களும் உண்டு. அவற்றை அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் நமக்குத்தான் நேரமும் இல்லை, அக்கறையும் இல்லை. தேனி மாவட்டம் போடி தாலுகாவில் உள்ள ஏல விவசாயிகள் சங்க கல்லூரியில் அரிய வகை மரம் ஒன்று உள்ளது. யாரும் அறிந்திராத, இதுவரை பார்த்திராத இந்த மரத்தின் பெயர் யானை பிடுக்கு மரம் என்பதாகும். தமிழகத்தில் ஆங்காங்கே இருந்தாலும் தற்போது அழிந்து வரும் மரங்களின் பட்டியலில் இந்த மரமும் இடம்பெற்றுள்ளது. இந்த மரம் பிற மரங்களை விட அதிவேகமாக வளரக்கூடியது. இந்த மரத்தின் விளையும் காயின் பெயர் சுசேஞ்ச். இந்த காய் விஷத்தன்மை கொண்டது. சுசேஞ்ச் காய் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. வெள்ளையர்கள் காலத்தில் இந்த காய்களில் கிடைக்கும் விதைகளை துப்பாக்கி தோட்டாக்களாக பயன்படுத்தி வந்துள்ளனர் என்பதும் குறிப்பிட்டு செல்லலாம். ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்தியாவில் இந்த மரத்தை அதிகளவில் வளர்த்து வந்திருக்கிறார்கள். இந்த மரத்தின் காய்கள் 1 முதல் 2 அடி நீளம் வளரக்கூடியவை. சுமார் 7 முதல் 10 கிலோ வரை எடையும் கொண்டவை. இந்த காய்களை துப்பாக்கியை கொண்டு சுட்டாலும் எதிர் திசையில் தோட்டாக்கள் வர முடியாத அளவுக்கு வலிமையான ஓடுகளை கொண்டது. இந்த மரம் குறித்து தாவரவியல் பேராசிரியர் மோகன் ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட கிஜேலியா ஆப்பிரிக்கானா என்ற தாவரவியல் பெயர் கொண்ட இந்த மரம் ஆலமரம் போல பறந்து விரிந்து வளர்ந்து அதிக நிழல் தரக்கூடிய குளிர்ச்சியான மரமாகும். இரவில் மட்டுமே பூக்கும் தன்மை கொண்டவை. இதனால் மதுரந்த சேர்க்கைக்கு வவ்வால்கள் மட்டுமே பயன்படுகின்றன. வவ்வால்கள் அழிந்து வரும் சூழலில் இந்த மரங்களில் மகரந்த சேர்க்கை குறைந்து அழிவின் விளிம்பில் உள்ளன. எனவே இந்த மரத்தை செயற்கையாக வளர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்தியன் ஆசியன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த அளவிலே மட்டுமே இதை பார்க்க முடியுது. பெங்களூர் இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் மட்டும்தான் ஒரு சில இடங்களில் பார்க்க முடியும். குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மட்டுமே இந்த மரங்கள் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து தேனியில் வந்து ஏல விவசாயிகள் சங்க கல்லூரியில் வந்து ஒரு 4லிருந்து 5 மரங்கள் இருக்கிறது. அதை வந்து பாதுகாக்கும் விதமாக கல்லூரி நிர்வாகம், முதல்வர், தாவரவியல் துறை தலைவர் எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தி இதோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.